இவ்வளவு பண்ணியிருக்கியா? இன்னைக்கு இருக்குடி உனக்கு. அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான், பாவம். இந்த கண்மணி ஏன் தான் இப்படி இருக்காளோ? இது பத்தாதுன்னு அவங்க அம்மா வேற. என்ன போன் சத்தம் கேக்குது? தெரியல மாமா, வாங்க பாக்கலாம். டேய் குமரா! ஐயோ! டேய் குமரா! டேய் நில்றா! குமரா ஒரு நிமிஷம் நில்லு! குமரா! மாமா! குமரா நில்றா! டேய் போகாத! மாமா நில்லுங்க மாமா! குமரா! குமரா சொல்றத கேளுடா! மாமா! டேய் குமரா! ஒரு நிமிஷம் இருடா! நில்லுங்க மாமா! குமரா! ஐயோ! குமரா! மாமா! டேய் குமரா நில்றா! குமரா! டேய் குமரா சொல்றத கேளு! என்னாச்சு? கோவமா இருக்கீங்க போல. ஐயோ மாப்ள! பண்றதுல தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க கம்முனு இருங்க. அவ்வளவுதான் சொல்றேன். இப்படி பண்ணிடாடி. மாப்ள ஏன் என் பொண்ணை அடிக்கிறீங்க? இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இனிய கண்ணு முன்னாடியே அவன் சர்டிபிகேட் எரிச்சிருப்பா. அவதான் எரிச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க பேசாதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்களும் கூடவே இருந்து சர்டிபிகேட் எரிச்சிட்டு இப்ப நாடகம் ஆடுறீங்களா? வயசுல பெரியவங்கன்னு பாக்குறேன், இல்ல உங்களே அடிக்க வேண்டிய நிலைமை வரும், பாத்துக்குங்க. நீங்களா பொம்பளைங்களா? என் தம்பி உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணா? அவனை போய் எல்லாரும் முன்னாடி எச்சில் எடுக்க வச்சிட்டீங்க. உங்கள கொல்லாம விட்டேன் பாருங்க. இனிமேல் இங்க தாண்டி இருக்கணும். என்னடா பண்ற? டேய் நீ ஏன்டா இவங்க பண்ண விஷயத்தை மறைச்ச? இந்த மாதிரி எதுவும் நடக்கூடாதுன்னு தான் நான் அந்த விஷயத்தை சொல்லல. டேய் நீ கொஞ்சம் சும்மா இரு. இவங்கள பத்தி உனக்கு தெரியாது. இவங்கள நிறுத்துறா முதல்ல. உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்க விட நாங்க இவ்வளவு அவமானப்பட்டோம். அனி நீங்க உள்ள போங்க. அனி அதெல்லாம் உள்ள போக முடியாது. என்னை இவர் இந்த அடி அடிச்சிருக்காரு. இனிமேல இவர் கூட என்னால வாழ முடியாது. ஏய் என்னாலே உன் கூட வாழ முடியாதுடி. டேய் குமரா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுடா. டேய் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்டா. டேய் சொந்த வீட்லயே இப்படி ஒரு காரியத்தை பண்ண இவ கூட நான் வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம்டா. அப்படி சொல்லாதீங்க மாமா. நாங்க வீட்டை விட்டு போனதுக்கே வீட்ல எல்லாரும் வருத்தமா இருக்காங்க. இப்ப நீங்களும் பிரிஞ்சுட்டா அவங்க மனசு என்ன பாடுபடும்? சரி என்னமோ பண்ணி தொலைங்க. நீ சர்டிபிகேட்டை எரிச்சா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? வெறும் பேப்பர்ல என்னடி இருக்கு? என் மாமா உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க எப்பவும் நல்லா தான் வாழ்வோம். ஏய் என் புருஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற திமிர்ல பேசாத. நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரை எச்சல தான் எடுப்பீங்க. சோத்துக்கு தெரு தெருவா பிச்சை எடுப்பீங்க. நீ எல்லாம் திருந்தவே போறதில்ல. சி உன்கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு ஒன்னு சொல்றேன் கண்மணி. எந்த வாயால நாங்க எச்சி இலை எடுப்போம், தெரு தெருவா பிச்சை எடுப்போம்னு சொன்னியோ அதே வாயால நாங்க உன்னை விட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. நீ எல்லாம் என்கிட்ட சவால் விடுற பாரு. எப்படியும் என்கிட்ட நீ தோக்கதான் போற. நான் சொன்னதுதான் நடக்க போகுது. பாக்கலாம் நீங்கள என்ன பண்ண போறீங்கன்னு. பாக்கதானே போறீங்க என்ன நடக்குதுன்னு. ராசாத்தி இவங்க கிட்ட எல்லாம் வாயால பேசக்கூடாது, வாழ்ந்துதான் காமிக்கணும். காலம் பதில் சொல்ல அதுக்கெல்லாம் வா. நம்ம கிட்ட காசையும் கேட்கல, சொத்தையும் பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கல. அவனை நம்பி வந்த பொண்ண அவனோட உழைப்புல காப்பாத்தணும்னு எச்சியில எடுக்கிறான். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறான். இந்த கஷ்டம் பிற்காலத்துல பெரிய பலமா இருக்கும். வாழ்க்கையில முன்னுக்கு வந்த பெரிய ஆளுங்க எல்லாருமே ஆரம்பத்துல இப்படி கிடைச்ச வேலையை செஞ்சவங்க தான். உன் புள்ள பெரிய ஆளா வர்றதுக்கான படி ஏறி இருக்கான்னு கண்டிப்பா அவன் பெரிய ஆளா வருவான். தப்பான வழியில போகாம உழைக்கிறானேன்னு சந்தோஷப்படு, பெருமைப்படு. அப்படிப்பட்ட மகனை பெத்துட்டு அழுதுகிட்டு இருக்க. கண்ணத்தோட கண்ணத்தோட யாராச்சும் கேட்டா என் பையன்னு பெருமையா சொல்லு. ஏதாச்சும் தொழில் பண்ணலான்னு தானே நினைப்பான். ஆமா கண்டிப்பா அதென்ன பண்ணி ஆகணும்.
அவன் எங்க போனாலும் வேலை தர மாட்டாங்களே. ஆமாம்மா, அப்போ அவனை வளர விடாம பண்ணணும். அவன் எது பண்ணாலும் அதுல அவனை முன்னேற விடாம பண்ணணும். அவனை அடுத்தவங்க கிட்ட கையேந்த வைக்கணும். காலத்துக்கும் அவங்க எல்லார்கிட்டயும் கையேந்தி கஷ்டப்படணும். 10க்கும் 20க்கும் நாய அலையணும். நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. அவன் அடுத்த தொழில் தான் பண்ணுவான்னு எப்படி நிச்சயமா சொல்ற? அவனும் ராசாத்தியும் அப்படிதான் யோசிப்பாங்க. இப்ப அது முக்கியம் இல்ல. அவங்க என்ன தொழில் தொடங்கினாலும் அதை நாம கெடுக்கணும். அதை எப்படி கெடுக்கிறது? அதுக்கு முதல்ல அவங்க என்ன தொழில் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நீ ஒண்ணு பண்ணு, அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க, என்ன தொழில் பண்ண போறாங்கன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லு. சரி சரி. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அலற விட போறேன் பாரு. ஏண்டா கண்மணிய பகச்சோன்னு கதறணும் அந்த இனியனும் ராசாத்தியும். நாம ஆரம்பிக்க போற தொழில் இது வரைக்கும் யாருமே இந்த ஊர்ல செய்யாத புதுசா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். என்ன மாமா செய்யலாம்? இப்ப சொன்னியே, இது சரி. புதுசாவும் இருக்கணும், அன்றாடம் யூஸ் பண்ற பொருளாவும் இருக்கணும். ராசாத்தி, ம், உனக்கு ஏதாவது ஐடியா வருது? இல்லண்ணே, நீங்களே யோசிங்க. எப்படிடா இருக்க கபிலா? நல்லா இருக்கேன் மாமா. ஏய், ஏய், என்னாச்சு? இங்க பாரு. என்னடா ஏன் அழற? அண்ணா, என்ன இப்படி பண்ண? எச்சல் எல்லாம் எடுக்கிற. நீ இந்த வேலையெல்லாம் செய்யறது பார்க்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் என்னாலதான். நான் மட்டும் கபிலனை காதலிக்காம இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுல்ல? ஏய், சீ, அழாத. அதெல்லாம் எதுவும் இல்ல. இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டேன். இங்க பாரு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்க 2 பேரும் இவ்வளவு பாடுபடுறோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லடா. இங்க பாரு, நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். நீங்க முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். உங்களுக்கு விருந்து வைக்க வேண்டியது எங்களோட கடமை. அதனால கண்டிப்பா இருந்து 2 பேரும் சாப்பிட்டு தான் போகணும். என்ன அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம், நான் ஆபீஸ் வேற போகணும்னே. பதறாத இருமா. இந்தம்மா. இந்தாங்க. அம்மா சில்லற, அம்மா சில்லற. இந்த அம்மாக்கு டெய்லி இதே வேலையா போச்சு. இந்த அம்மா வீட்டுக்கு போய் சில்லற கொடுக்க வேண்டியதா இருக்கு. அண்ணே, நீங்க என்ன அலையறீங்க? நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. நான் கொடுத்துட்டு வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போறேன். என்ன விருந்துக்கு தேவையான பொருள் தானே, நானே போட்டு வைக்கிறேன். வந்து வாங்கிட்டு போமா. சரிண்ணா. நேத்து தானே டாக்டர்கிட்ட புளிய காட்டணும். அப்ப என்னடி சொன்னாரு? விட்டமின்லாம் கம்மியா இருக்கு, காய்கறிலாம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா, நான் என்ன இல்ல நான் சொன்னேன். இப்படி சேமியா, நூடுல்ஸ், கண்ட ரெடிமேட் சப்பாத்தி எல்லாம் பிள்ளைக்கு கொடுத்தா என்னடி ஆவா புள்ள? என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்களும் ஆபீஸ் போகணும், நானும் ஆபீஸ் போகணும், குழந்தைய வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த டைம்ல இது மட்டும் தான் ரெடி பண்ண முடியும். இப்ப உட்கார்ந்து நான் காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தா யார் ஆபீஸ் போறது? ஏண்டி, காய்கறி கட் பண்றதெல்லாம் ஒரு வேலையா? ஏன், நீங்க கட் பண்ணி பாருங்களேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும் காய்கறி கட் பண்றதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. பாப்பா ரெடியா? பேக் ரெடி பண்ணு. யாருமா நீங்க? இல்ல, அவங்க கடையில மீதி சில்லறைய வாங்காம வந்துட்டாங்க, அதான் கொடுக்க வந்தேன். அவளுக்கு இதே வேலையா போச்சு. கொடுங்கம்மா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா. என்னடி ஆவா புள்ள? என்னமோ பண்ணு. இதெல்லாம் தின்னா அவளுக்கு தான் உடம்பு இன்னும் வீக் ஆகும். சும்மா என்னையும் குத்து சொல்லிட்டு இருக்காதீங்க. அவ்வளவு அக்கறை இருக்கிறவரு நீங்க வேணா காய்கறி கட் பண்ணி கொடுத்து ஒத்தாசை பண்ணி கொடுக்கலாம்ல. அப்போ காய்கறி கட் பண்ணி வித்தா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லணும். புனிதா நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் நமக்கு நல்லது நடக்க போகுது. என்ன சொல்ற? ஆமா மாமா, நம்ம தொழில் தொடங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல. ஆமா, அதான் ஒரு ஐடியாவும் கிடைக்கலையே. எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. அதான் நான் இவ்ளோ சந்தோஷமா வந்தேன். என்ன ஐடியா? மார்க்கெட்ல இருந்து மொத்தமா காய்கறி எல்லாம் வாங்கி அதை சின்ன சின்னதா கட் பண்ணி பாக்கெட் போட்டு விக்கலாம்.
நம்ம காய்கறி எல்லாம் வாங்கி கட் பண்ணி ரெடியா பேக்கெட் போட்டு வித்தா எல்லாரும் வாங்கி டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்கல்ல, நமக்கும் நல்ல வியாபாரம் ஆகும். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தம்மா இருக்கு. ஆனா வெட்டின காய்கறி எல்லாம் யாருமா வாங்குவா? அம்மா, சென்னை மாதிரி சிட்டில எல்லாம் கொண்டு போய் வித்தா இதை வாங்குவாங்கம்மா. கிராமத்துல யாருமா வாங்குவா? இல்லங்க, நம்ம ஊர்லயும் வாங்குவாங்க. நம்ம ஊர்லயும் பொம்பளைங்க வேலைக்கு போத்தானே செய்யறாங்க. ஆமா, எல்லாம் வேலைக்கு போறாங்க தான். ஆனா மாமா, ஆபீஸ் வேலைக்கு போறது மட்டும் வேலை இல்ல, வயல் வேலை, கட்டட வேலைக்கு போறதும் வேலை தானே. உடனே இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். சரியா மாமா? அதெல்லாம் சரி, முதல்ல வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சாப்பாடு போடு. ஆமா ஆமா, அவங்களும் ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்காங்க. சாப்பாட போடு, வா. ஐயோ சாரி மாமா, ஐடியா கிடைச்ச சந்தோஷத்துல நான் மறந்தே போயிட்டேன். ஏதோ சீக்கிரம் இன்னும் போய் கொஞ்ச வேலையை நேரத்துல ரெடி சரி சரி, பண்ணிடுறேன். சீக்கிரம் போமா. இங்க பாரு, இப்ப எதுக்கு உன் முகம் வாடுது? அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வட்டிக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி பிசினஸ் ஆரம்பிப்போம். அவர் நமக்கு தரணும்ல. டேய், அத பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன அடகு வச்சாது உனக்கு வட்டிக்கு காசு வாங்கி கொடுக்குறேன், போதுமா? நீ என்ன சொல்ற ரசாத்தி? சரிதானே? சரிதான் மாமா. அட, நீங்க என்ன எங்களே பாத்துக்கிறீங்க? 2 பேரும் சாப்பிடுங்க. ராசாத்தியே, குழம்பு ஊத்து. போதுமா? சரி சரி, அப்படியே வச்சிருக்க. தண்ணி எடுத்து கூட கை கழுவுறதுக்கு. நீங்க இப்படி எந்திரிச்சு வாங்க. பாத்து எழுந்துருமா. நீ எல்லாம் எடுமா, கொண்டா, நான் தண்ணி ஊத்துறேன். வாங்க வாங்க, இங்கிட்டு வாங்க. ராசாத்தி, குங்குமத்தையும் வச்சு விடுமா. சரிண்ணா. இங்க பாருங்க, நீங்க ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் 10 மாசத்துல எனக்கு ஒரு குட்டி குழந்தைய பெத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு அதை கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். இது பாரு, அழகர் சொல்ற மாதிரி 10 மாசத்துல குழந்தை இருக்கணும், சரியா? ஆமா. வாங்க வாங்க, கிளம்புங்க நேரத்தோட. வாங்க. வரேன்க்கா. போயிட்டு வா. அழகிற, நம்ம போய் அனுப்பிட்டு வந்துருமா? சரி மாப்பிள்ள, போயிட்டு வரலாம். சரி கபிலா. சரி புனிதா, வாங்க போலாம். நீங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தைய பெத்துக்கோங்கடா. டேய், அப்பதானடா அம்மா அப்பா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா நாங்க இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்லையே. ஏண்டா, நீயும் ராசாத்தியும் ஒருத்தர் நல்லா பாசமா தானடா இருக்கீங்க. அப்புறம் என்னடா இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கலங்கற? இது இல்லடா, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னடா முடிவு எடுத்திருக்கீங்க? லைஃப்ல நல்லபடியா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெத்துக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். அப்படியே நீ பெரிய சூரிய வம்சம் சரத்குமார், ராசாத்தி தேவயானி, நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒரு பெரிய நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெத்துப்பீங்க. போடாடே போடா. நீ என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 1 முழம் மல்லிகை பூவை வாங்கிட்டு போ. மத்ததெல்லாம் தானா நடக்கும். அப்படியா? அது எப்படி சொல்ற? என்ன அப்படியா சொல்ற? டேய், அந்த காலத்துல இருந்தே 1 முழம் மல்லிகை பூவை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்கன்னு வையி, எல்லாம் சட்டுப்புட்டு நடந்துரும். எல்லாம் என்னாலதான். இப்ப பணத்துக்காக ஒருத்தர்கிட்ட கையேந்தி நிக்க போகுது. இவ்வளவு தெரிஞ்சு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கும். நம்மளால என்ன பண்ண முடியும்? பேசாம நம்ம நகையை கொடுத்து அண்ணனுக்கு உதவலாமே. நம்மளாலதான் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா மாமா வாங்குவாரா? மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. நாம தான் வற்புறுத்தி வாங்க வைக்கணும். சரி, அவரு வாங்கிடுவாரு. ஆனா வீட்ல தெரிஞ்சா கேட்பாங்கல்ல. யாரு கேப்பா? அது எனக்கு போட்ட நகை. ஓ, அப்படியா? ஏய், அப்படியும் இல்லாம வீட்டுக்கு எப்படி தெரிய போகுது? அதெல்லாம் சொன்னாதானே தெரிய வரும். நம்ம சொல்லாம கொடுப்போம். கண்டிப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை தான் பண்ணுவாங்க.
அதனால அம்மாவுக்கு தெரியாம தான் நான் கொடுக்க போறேன். முடிவு பண்ணிட்டில்ல? சரி, அப்போ நம்ம காலையிலே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சரியா? புனிதாவும் கபிலனும் நகையை கொடுக்கணும். அதை இனிய வாங்கணும். அதை வச்சு யாருக்கும் தெரியாம ராசாத்தி அவன் தம்பி கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டா இதுக்காக தான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பழியெல்லாம் அவன் மேல போட்டு அவங்கள அசிங்கப்படுத்த போறேன். நல்லா இருக்குடி. ஆனா இனிய நகைய வாங்கணுமே. அதெல்லாம் வாங்குவாமா. நீ இப்ப அவன் வாங்குறானா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லு. சரி சரி, நான் பார்த்து சொல்றேன். சரிம்மா. நீங்களே என் தலையில வச்சு விடுங்க, அப்பதானே நல்லா இருக்கும். மாமா ஏன் அங்கேயே நின்னுகிட்டு இருக்காரு? என்ன உள்ள போறா? ரசத் ரசத் அழகிற மல்லிகைப்பூ வாங்கிட்டு போனா எல்லா விஷயமும் நடந்துரும்னு சொன்னா, இவனடானா பூவை சாமிக்கு வச்சுட்டா. என்ன மாமா சொல்றீங்க? ஒன்னும் கேட்கல. ஒன்றும் இல்லை, இலை. நான் உனக்கு தான் பூ வாங்கிட்டு வந்தேன், நீ சாமிக்கு வச்சுட்ட. நான் அதை தான் சொல்ல வந்தேன், வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாமா. என்ன காரணம்? நீங்க ஆசையா பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்க கையால வச்சு விடணும்னு ஆசைப்படுவீங்க. ஆமாம்மா, இப்ப கூட நீ கொடுத்தீனா உனக்கு அழகா வச்சு விட்டுருவேன். அதுக்குதான் மாமா சொல்றேன், இந்த சின்ன சின்ன ஆசையால நம்ம பெரிய லட்சியம் சதஞ்சிடக்கூடாது. லட்சியம் சரிதான். நீங்க சொன்ன மாதிரி நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் நான் உங்களுக்கு தொந்தரவு தர எந்த வேலையும் பண்ண மாட்டேன். இது சத்தியம். சூப்பர். என்னாச்சு என்னாச்சு? ஐயோ மாமா, கொஞ்ச நேரத்துல தப்பு பண்ண பாத்திருப்பேன் மாமா. நல்ல வேளை பள்ளி சத்தம் போட்டு தப்பு பண்ண விடாம நம்மள காப்பாத்திருச்சு. அந்த பள்ளிக்கு தான் மாமா நம்ம நன்றி சொல்லணும். பள்ளி நன்றி. சொல்லிடலாம். மாமா, நமக்கு லட்சியம் தான் மாமா முக்கியம். சரி சரி, ஆமாமா, நமக்கு லட்சியம் தான் முக்கியம். நீ சொல்லிட்ட, நம்ம அந்த லட்சியத்திலேயே தான் குறியா இருக்கணும். அதை தவிர வேற எதுவும் இருக்க கூடாது, அதானே? சரி மாமா. நீ நாளைக்கு முதல் வேலையா இருக்கிற பள்ளி எல்லாத்தையும் அடிச்சு கொள்ளணும். என்ன இது? அண்ணா, என்ன தப்பா நினைச்சுக்காத. இதுல என் நகை கொஞ்சம் இருக்கு, இத வச்சு ஏதாவது தொழில் ஆரம்பிங்க. நகையா? இந்த நகை நான் உங்ககிட்ட கேட்டேனா? எது கொண்டு வந்த? இல்லண்ணா, நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. அதுக்குன்னு இந்த நகையை நான் வாங்கி சொல்றியா? அம்மா, இது யார் கொடுத்தான்னு தெரிஞ்சா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க. இனிய நான் வளர்த்த புள்ள அவன் கண்டவன் கிட்ட கை நீட்டி நிக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உடனே போய் அவன் கிட்ட நகையை கொடுன்னு சொன்னாங்க. அதை வச்சு தொழில் ஆரம்பிக்கட்டும்னாங்க. அதான் நான் கொண்டு வந்திருக்கேன். அட வாங்கிக்கோண்ண, இல்லைன்னா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும். உண்மையிலேயே பெரியமா தான் கொடுத்து விட்டாங்களா? ஆமாண்ணா. என்னண்ணா? மாமா வேண்டாம், நகையை வாங்காதீங்க. ஷோ, இந்த குண்டச்சி ஒருத்தி எப்ப பாரு நம்ம திட்டத்தை எல்லாம் கெடுக்கிறதே வேலையா போச்சு இவளுக்கு. இந்த நகையை பெரியத்த கண்டிப்பா கொடுத்து விடல மாமா. பெரியத்த நகையை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அவங்களே நம்ம வீட்டுக்கு நேரா வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க கிட்ட ஏன் கொடுத்து விடணும்? எனக்கு மரகத அத்தைய பத்தி நல்லா தெரியும். புனிதா, கபிலா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க.
நான் தான் நகையை எடுத்துட்டு வந்தேன். நீங்க கண்டவங்கிட்ட காசு கேட்டு நிக்க கூடாதுன்னு தான் நாங்க இப்படி செஞ்சோன்னு. இந்த மாதிரி நகை கொண்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சா இன்னும் கோவம் தான் படுவாங்க. கபிலனை கூட திட்டுவாங்க. நாங்க சொல்லிதான் நீங்க செஞ்ச மாதிரி எனக்கும் மாமாவுக்கும் கெட்ட பேரு வரும். இதெல்லாம் தேவையா? புரிஞ்சுக்கோ. 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. சரிண்ணா, வரேன். வரேன் மாமா, வரேன்க்கா. வரேன் நீ, வரேண்ணா. இந்த ராசாத்தி குட்டைய குழப்பி அது இதுன்னு ஏதோ சொல்லி அவனை வாங்க விடாம பண்ணிட்டான். நம்ம பிளான் வீணா போச்சுடி. சரி, அதனால என்ன? நம்ம கிட்ட பிளானுக்கா பஞ்சம்? மா, நீ கிளம்பி உடனே வீட்டுக்கு வா. ஒரு சூப்பரான பிளான் சொல்றேன். அதை மட்டும் நீ ஒழுங்கா பண்ணிட்ட, இனி அந்த நகையை வாங்கினாலும் வாங்காம போனாலும் பழி அவங்க மேலதான் வரும். ஹே, என்னடி பண்ண போற? நீ நேர்ல வாமா, நான் சொல்றேன். சரிடி, வரேன். அண்ணா, மாசம் மாசம் வட்டியெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க. அசலையும் சீக்கிரமா அடைச்சிருவாங்க. அதெல்லாம் சரி தம்பி. யாரை நம்பி பணம் தர சொல்ற? என்னண்ணா இப்படி சொல்றீங்க? என்ன நம்பி கொடுங்கண்ணா. எப்படி உன்னை நம்பி பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாந்து போகணுமா? முன்னாடியாவது நீ உன் சொந்த வீட்டில் இருந்த. உனக்குன்னு என்ன இருக்கு இப்ப? நான் எதை வச்சு உனக்கு பணம் தர்றது? இந்த பணத்தை எப்படி நாளைக்கு நீ திருப்பி தருவ? எப்படி வட்டி கட்டுவ? அதெல்லாம் ஒழுங்கா கட்டிடுவேண்ணா. எங்கிட்ட வாங்கின பணத்தை வச்சு 2-3 மாசம் வட்டி கட்டுவேன். அப்புறம் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? உங்க வீட்டில் போய் கேட்க முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லையே. அண்ணே அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. இனியும் சரியா வட்டி கட்டிடுவாண்ணே. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. ஏண்ணே, அவன் தான் இவ்வளவு தூரம் கேட்கறான்லண்ணே. அதை விட்டுட்டு ஏன்னா இப்படி மனசாட்சியே இல்லாம உங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய், சுமாரா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல மாப்பிள, விடுறா. நீ யாரு? உன் தராதரம் என்னன்னு எதுவுமே தெரியாம அவர் பாட்டுக்கு அவர் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதுதான்டா என்னால தாங்கிக்க முடியல. சரி விடுறா, நம்ம பணம் வாங்க வந்திருக்கோம். பணம் கொடுக்கறவங்க அப்படிதான் பேசுவாங்க. நாம தான் பொறுமையா போகணும். சொல்றத கேளு. பொறுமையா இரு. அண்ணா, அவன் ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டான். நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். என்னை நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா நிறுத்து. வாழ்க்கையில ஜெயிப்பேன் இந்த வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காத. உங்களை பார்த்தா சிரிப்பா வருது. என் நேரத்தை வீணடிக்காம 2 பேருமே முதல்ல இருந்து கிளம்புங்க. கிளம்பு. டேய் மாப்பிள, நீ எதுவும் நினைக்காத மாப்பிள. இவன் கிடக்குறான் மாப்பிள. இவன் பணம் தரலன்னா என்ன? இன்னும் ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கா? அவங்கிட்ட பேசி நான் வாங்கி தரேன் மாப்பிள. நீ வா மாப்பிள, நீ வா. யாரா அவன்? உன்னை கண்டபடி பேசிட்டு இருக்கான். பணம் வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதாடா. அதை விட்டுட்டு கண்டவங்கிட்ட போய் கையேந்திட்டு இருக்க. நம்ம வீட்டுல கேட்கறதுக்கு உனக்கு என்னடா சங்கடம்? நீ எங்க வீட்டு பிள்ளடா. உனக்கு இல்லைன்னா சொல்லிட போறோம். பிரியமாக்க மட்டும்தான் உங்க மேல கோவம். நான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? பெரியப்பா, நான் தனியா நின்று வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் பெரியப்பா. அதனால தான் என்ன மன்னிச்சிருங்க. என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இனியா, சரி வரேன் பெரியப்பா. வாடா. எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டம்மா. சூப்பருங்க, சொன்னதை அப்படியே செஞ்சிருக்கீங்களே. அம்மா, இனியே பாரி ஐயா புள்ள. பாரி ஐயா எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. அவர் பையனுக்கு நான் உதவி பண்ண முடியாமல் போச்சு. நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் இப்படி பண்ணேன். இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் பார்த்துக்குங்கம்மா. பாரி ஐயாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு வருத்தப்படுவார். அதெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களும் நான் தான் இனியன் அவமானப்படுத்த சொன்னேன்னு யார்கிட்டயும் போட்டு கொடுத்துறாதீங்க. என்ன சரியா? அப்புறம் உங்களை அவ்வளவுதான். சரிம்மா. எதுக்கு உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. அது வந்து இனி அண்ணே, நீங்க வட்டிக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா
அதை வச்சு நாங்க தொழில ஆரம்பிச்சிருவோம்னே. என்னண்ணே எப்படி சொல்றீங்க? என்ன நம்பி கொடுங்கண்ணே. எப்படி உன்னை நம்பி பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாந்து போகணுமா? அண்ணே அப்படி சொல்லாதீங்கண்ணே. நான் உங்களை ஏமாத்துவேனா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க அப்பா அம்மாவே உன்னை நம்பல, நான் எப்படி நம்புறது? இவனும் ராசாத்தியும் 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்து இருக்கிறதுக்கு ஏன் வீட்டு பணமா கேக்குது? இனியன் அப்படி பார்த்தது என் மனசு உடைஞ்சு போச்சு பாரு. இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இனியனுக்கு இருக்கு. அதனாலதான் சொல்றோம். அது மட்டும் இல்லாம இப்ப இனியனுக்கு நம்ம பணம் கொடுத்து உதவி செஞ்சா ரொம்ப உதவியா இருக்குமா? என்னால இதுக்கு ஒத்துக்கவே முடியாது. மரகதம், நீ ராசாத்தியை தண்டிக்கிறதா நினைச்சு இனியனைத்தான் தண்டிக்கிற. நான் எதுக்கு இனியனை தண்டிக்கணும்? அவன் நான் வளர்த்த புள்ள அப்படின்னு வாயால தான் சொல்ற. உண்மையிலே இனியன் தானே ராசாத்தியோட சேர்ந்து கஷ்டப்படுறான். அது ஏன் உனக்கு புரியல? அது அவன் எடுத்த முடிவு தானே, நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு மரகதம், இனிய நல்லா இருக்கணுமா வேண்டாமா? அவன் நல்லா இருக்கணுங்க. அப்ப அவனோட பங்கு அவனுக்கு கொடுக்க நீ சம்மதிக்கணும். சரிங்க, ஆனா நீங்க போட்டு வச்ச பணத்துல இருந்து இனியனோட பங்கை மட்டும்தான் எடுத்து தரணும். ராசாத்தி பங்கை எடுத்து தரவே கூடாது. இது 10 லட்சமா? குமாரா, அப்பா இந்தப்பா பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு வாப்பா. கண்மணி, இப்படி பண்ணா என்ன? என்னம்மா, சீக்கிரமா சொல்லு. நாம புனிதா கிட்ட இருக்கிற நகையை திருடி இனிய வீட்டுல வச்சிடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் ராசாத்தி தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு கபிலனை வச்சு திருடி இருக்கான்னு சொல்லி அவளை போலீஸ்ல மாட்டி விட்டுடலாம். அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஏய், அவங்க தான் திருட்டு குடும்பம்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்கல்ல. ஏற்கனவே பொன்னி பரம்பரை நகைய டூப்ளிகேட் பண்ணி உன் மாமியார் கிட்ட மாட்டினவ தானே. அதனால அந்த மேட்டரை லேசா உன் மாமியார் கிட்ட தூபம் போட்டு விட்டா போதும், மீதி எல்லாம் உன் மாமியாரே பாத்துக்குவா. இதுதான் நம்ம பிளானு. சரி, வா போலாம். இனிய பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதான் அவனுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலான்னு வந்தேன். நீங்களா எங்களுக்கு உதவி பண்ண போறீங்க? ஆச்சரியமா இருக்குமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இப்படி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எந்த உதவியும் வேண்டாம், நீங்க கிளம்புங்க. என்ன ராசாத்தி, நானும் உன் குடும்பத்துல ஒருத்தி தானே. நீ யாரு? கண்மணியோட ஃப்ரெண்டு தானே. சின்ன வயசுல இருந்து உன்னை நான் பாக்குறேன். நீ கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல, அதான் ராசாத்தி ஓடி வந்தேன். ஐயோ பாவம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இது எங்களோட பிரச்சனை. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நாங்க பாத்துக்கிறோம். ராசாத்தி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? சரி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்ன கோகிலாமா, இந்த ஏழைகளோட வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க? அது 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 வந்து அது தண்ணி குடிக்க வந்தேன். தண்ணி குடிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? குடிங்க குடிங்க. போதுமா?
வர ராசாத்தி. இந்த கோயில் அம்மா இப்ப எதுக்கு இங்க வந்துட்டு போகுது? இது சும்மாலாம் யார் வீட்டுக்கும் வராது. அதுவும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது விவகாரமா இருக்க போதுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. மாமாவை கேட்டுதான் வந்தாங்க. நம்ம பணத்துக்கு கஷ்டப்படுறோம்ல, அதான் ஏதாச்சும் உதவி பண்ணலான்னு கேட்க வந்தாங்களாம். உதவியா? இந்த மூஞ்சியா? இது பரம்பரைக்கே அந்த புத்தி கிடையாதே. ஆமா ராசாத்தி, அழகு சொல்றது சரிதான். எப்படி நமக்கு கெடுதல் பண்ணலான்னு தான் இவங்க யோசிப்பாங்க. உதவி பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதான் மாமா, எங்களுக்கு எந்த உதவியும் வேண்டான்னு சொல்லிட்டேன். மாப்ள, அந்த பொம்பளை சும்மாலாம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏமா ராசாத்தி, நீ அந்த பொம்பளை கூடயே தானே இருந்த? அது வேற எங்கேயும் அங்கிட்டு இங்கிட்டு நகரலையே. ஆமாண்ணே, ஆனா அவங்க தண்ணி கேட்டாங்க. அப்ப நான் உள்ள போய் எடுத்துட்டு வந்தேன். நீ தண்ணி எடுத்துக்கிட்டு வர்ற கேப்ல இந்த பொம்பளை ஏதாச்சும் காரியம் பண்ணி வச்சுட்டு போயிருப்பா. மாப்பிள, எதுக்கும் வீட்டை சுத்தி முத்தி நல்லா செக் பண்ணிக்குவோம். இந்த பொம்பளைய நம்ப முடியாது. போங்க போங்க. மாப்பிள, இங்கெல்லாம் நல்லா தேடி பார்த்துட்டேன். எந்த பொருளும் இல்லடா. சரி விடுறா, அந்த அம்மா நாங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டு போலான்னு வந்திருக்கோம். ஏண்டா, இந்த அம்மாலும் அவன் மகளும் நீங்க எது பண்ணாலும் உங்களை நிம்மதியா இருக்க மாட்டாங்க போல இருக்க. இவளுக்கு இருக்குடா ஒரு நாளைக்கு. சரி அவங்கள விடுறா, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அதுவும் சரிதான். இதுகளை பத்தி பேசி பேசியே நம்ம காலம் போயிரும் போல இருக்கு. நம்ம வாழ்க்கையில முன்னேறத பாப்போம். வாமா அம்மா, பசிக்குதுமா, சோறு போடுமா. ரெடியா இருக்குண்ணே, இருங்க எடுத்துட்டு வரேன். புனிதா, என்ன நீ? எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். அதான் உன்னோட நகையெல்லாம் புதுசா இருக்கும்ல, அத்தை அதை வாங்கி போட்டுட்டு போக சொன்னாங்க. கொஞ்சம் தரியா? அந்த பீரோல தான் நகைலாம் இருக்கு அண்ணி. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து போட்டுக்கோங்க. புனிதா, வெறும் பாக்ஸ் தான் இருக்கு. உள்ள நகையெல்லாம் எதுவுமே இல்லையே. அங்கதான் இருக்கும், நல்லா பாருங்க. இல்ல புனிதா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீயே வந்து பாரு. பாரு. எங்கடி போச்சு? தெரியலமா, உள்ளதான் வச்சிருந்த. எல்லா நகை பாக்ஸ்குள்ளதான் இருந்துச்சு. அது எடு. உள்ளெல்லாம் பாருப்பா. கொஞ்சம் நல்லா தேடி பாருப்பா. நல்லா பாரு. தேடுங்க தேடுங்க, நீங்க என்ன தேடினாலும் கிடைக்காது. அதுதான் இனியா வீட்ல இருக்கே. வாங்க இன்ஸ்பெக்டர். மா, கடைசியா நகை எப்ப பாத்தீங்க? நேத்து சார். எதுக்கு எடுத்தீங்க? எங்க எடுத்து போட்டு போனீங்க? எங்கேயும் போட்டு போல சார். அப்புறம் எதுக்கு எடுத்தீங்க? என் அண்ணன் இனிய பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதான் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு என் நகை எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அங்கதான் கொண்டு போனேன். ஆனா நகையை பார்த்துட்டு அவங்க வாங்கல. அப்புறம் திரும்ப எடுத்துட்டு வந்து இங்கேயே வச்சுட்டேன். இனிய கௌரவத்துக்கு வேணான்னு சொல்லிருப்பான். ஆனா அந்த ராசாத்தி சும்மா விட்டுருக்க மாட்டாளே. நீ போன உடனே அவ தம்பிய வச்சு அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வாடான்னு சொல்லிருப்பா. என் அக்கா ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. நானும் நகை எடுக்கல. சரி, நகை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே காணாம போயிருக்கு. அதுக்காக அது ராசாத்தி தான் எடுத்ததாகுமா? அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க. கடைசியா அந்த நகை அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கு. விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை.
என்ன டியூட்டியை பண்ண விடுங்க சார். சார் அதுக்கு இல்லை. விடுங்க சார், பார்த்துக்கலாம். உங்க நகை உங்ககிட்ட வரும். தம்பி, நீ தானே ராசாத்தியோட தம்பி? அவங்க வீடு உனக்கு தெரியும்ல? வந்து அவங்க வீட்டை காட்டு, வா. வா தம்பி, வா. பாரி, என்னப்பா இது? அப்பா போயா. அப்பா எல்லாரும் வந்திருக்கீங்க. என்னப்பா? ஒரு சின்ன என்கொயரி உன்னை விசாரிக்க வந்திருக்காங்க. என்னப்பா பிரச்சனை? அது வந்து வீட்டை நகையை காணோம், அதான் விசாரிக்க வந்திருக்காங்க. உன் தங்கச்சியோட நகை எங்கப்பா? சார், என் அண்ணன் தான் என்கிட்ட நகையை வாங்கலையே சார். அந்த பொண்ணோட நகையை காணோமா, அதான் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி சார், கம்ப்ளைண்ட் பண்ண போய் தேடுங்க. அதுக்காக என் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? நகை உங்க வீட்டில் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதான் இங்க வந்தோம். நகை உங்க வீட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். சரி சார், செக் பண்ணிக்கங்க. கான்ஸ்டபிள் சார், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். சார், இங்க இருக்க வாய்ப்பு இல்லை சார். பார்த்துட்டு சொல்றேன், இருப்பா. போங்க. பொருள் இங்க தான் இருக்கு. ஓ அப்படியா? சார், நகையெல்லாம் இங்க தான் இருக்கு. நகை இங்க இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி வந்துச்சு? சார், எனக்கு இரு. இந்த நகை எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல சார். அப்படித்தானே சொல்ல போற சார்? அதான் சார் உண்மை. சார், அம்மா அந்த கோகிலா அம்மா தான். சார் 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 இனியா, அது புனிதா உன்கிட்ட நகையை கொடுக்கும்போது நீ வேண்டான்னு சொல்லிட்ட. ஆனா உன் பொண்டாட்டி தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவ தம்பியை வச்சு நகையை எடுத்துட்டு வர சொல்லிருக்கா. சார், அவ அந்த மாதிரி எல்லாம் பண்ற பொண்ணு இல்ல சார். ஆமா சார், ராசாத்தி அப்படி பண்ணிருக்க மாட்டா சார். அவ எங்க வீட்டு மருமக சார். சார், எதா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க சார். சார், பாருங்கம்மா, என் மருமகளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை எதுக்காக சார் கூட்டிட்டு போறீங்க? நான் தான் அந்த நகையை கொண்டு வந்து ராசாத்தி வீட்டுல வச்சேன். இதை இப்படியே விட்டுருங்க, நாங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். சார், எங்க பொண்ணு நகை தானே சார், அதுவும் எங்க பையன் வீட்டுல தானே சார் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நீங்க பெருசு பண்ண வேணாம் சார். சரி, நீங்களா பேசி பிரச்சனை இல்லாம ஒரு முடிவு எடுங்க சார். பிடிங்க. கான்ஸ்டபிள் சார், வாங்க. சரிங்க சார். இப்பவே எங்களுக்கு எதுவும் வேணாம்னு எழுதி தரேன். இனிமேலாவது எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. இனியா, பெரியப்பா இந்தாங்க. இனியா, என்னப்பா இது? ராசாத்தி, நீ வீட்டுக்கு வா. இனியா, அம்மா அம்மா அழாதீங்கம்மா. அம்மா, அதான் நீங்களே ராசாத்தியை காப்பாத்திட்டீங்களம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏற்கனவே இனிய ராசாத்திக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப புதுசா இது வேற.
எதுக்காகம்மா அவங்களுக்கு தெரியாம வீட்டுல கொண்டு வந்து வச்சீங்க? அதனால தானம்மா இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. நான் எங்கடா நகையை கொண்டு வந்து வச்சேன்? என்னம்மா சொல்றீங்க? அம்மா நீங்க தானம்மா இப்ப போலீஸ் கிட்ட நான் தான் நகையை கொண்டு வந்து வீட்டுல வச்சேன்னு சொன்னீங்க. ராசாத்தியை காப்பாத்ததாண்டா அப்படி சொன்னேன். உண்மையிலேயே நான் நகையை வைக்கலடா. வைக்கலையா? அம்மா நீங்க நகையை வைக்கலன்னா அப்புறம் நகை எப்படிமா இங்கே வந்துச்சு? வேற யாரு வச்சிருப்பா? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? கண்மணி கோகிலாவோட வேலை தானே. இனிய வீட்டில் அன்னைக்கு நாங்கள் வந்தப்போ கோகிலா தான் உள்ளே இருந்தா. அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சே சரியா பார்க்காம விட்டுட்டோம். இதை யார் வச்சாங்க எதுக்கு வச்சாங்கன்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேம்மா. நீங்கள் வருத்தப்படாமல் வீட்டுக்கு போங்கம்மா. அம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்லம்மா, நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா. சரி பார்த்துப்பா. மங்க ஏதோ பிள்ளை பாசத்துல அப்படி பேசிட்டா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அவளோட நகையை கொடுத்தா நான் ஏன் கேட்க போறேன்? அவ கொடுத்தது புனிதாவோட நகை. வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. யார கேட்டு இந்த வீட்டு நகைகளை ராசாத்தி கிட்ட கொடுத்த? அப்படி கேளுங்க அத்தை, அந்த மங்கைய. யார கேட்டு கொடுக்கணும்? அந்த நகையில உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை எனக்கும் இருக்கு. சித்தி நகையை வேற யாருக்கு கொடுத்தாங்க? நம்ம இனியனுக்கு தானே கொடுத்தாங்க. விடுங்கம்மா. அண்ணி இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. இனிமே நடக்காம நான் பாத்துக்கிறேன். என்னவோ ஒரே குடும்பமா இருந்துகிட்டு இதெல்லாம் நல்லா இல்ல தம்பி. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பாரி பாப்பா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ மாட்ட தான் போற. அன்னைக்கு இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இனிமேலாவது ஒழுங்காரு. தப்பு பண்ணது நீ, ஆனா தண்டனை அனுபவிக்கிறது ராசாத்தி. அவ ரொம்ப நல்லவ, எந்த தப்பும் பண்ணல. இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிருக்கான்னு ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்ப ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள வருவா.